பாலியல் வன்கொடுமை வழக்கில் உயிரிழந்த சிவராமன் கடந்த மாதம் ஏற்கனவே தற்கொலைக்கு முயன்றிருக்கிறார் என்ற தகவல் வெளியாகியிருக்கிறது. விவரங்களோடு செய்தியாளர் ரகுவரன் இணைகிறார். ரகுவன், அப்பொழுது எதற்காக தற்கொலைக்கு முயன்றார்? முழு விவரங்களை தெரியப்படுத்தலாம். அதாவது போலி என்சிசி கேம்ப் நடத்தி பள்ளி மாணவிகளிடம் அத்துமீறிய வழக்கில் கைது செய்யப்பட்ட சிவராமன் என்பவர் அவர் சேலத்துல மருத்துவமனையில் சிகிச்சையில் இருந்தபோது இன்று காலை உயிரிழந்திருக்கிறார். முக்கிய குற்றவாளியாக கருதப்பட்ட இவர் தற்போது உயிரிழந்திருக்கிறார். எதனால் அப்படின்னா, கைது செய்யப்படுவதற்கு முன்பாக தான் கைது செய்யப்பட்டு விடுவோம் என்ற அச்சத்தில் அவர் எலிபேஸ்ட் சாப்பிட்டிருக்கிறார். எலிபேஸ்டை சாப்பிட்டு தற்கொலை முயற்சி எடுத்துக்கொண்ட பிறகுதான் அவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார். இந்த நிலையில் அவருக்கு சிகிச்சை கொடுக்கப்பட்ட நிலையில் அவர் உயிரிழந்திருக்கிறார். ஆனால் அதற்கு முன்பாக ஒரு முறை, அதாவது கடந்த மாதம் அந்த 9ஆம் தேதி 10ஆம் தேதி அவர் மருத்துவமனையில் இதற்கு குடும்ப பிரச்சனை காரணமாக அவர் எலிபேஸ்ட் முன்பாக சாப்பிட்டு அதற்காகவும் அவர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு 3-4 நாட்கள் அவர் சிகிச்சை பெற்றிருப்பதும் தற்போது தெரிய வந்திருக்கிறது. 2 முறை அவர் இந்த தற்கொலை முயற்சி மேற்கொண்டு 2வது முறையில் அவர் தற்போது உயிரிழந்திருக்கிறார். முக்கிய குற்றவாளியாக கருதப்பட்ட இந்த வழக்கில் மிகவும் முக்கிய குற்றவாளியாக பார்க்கப்பட்ட சிவராமன் மீது பல குற்றச்சாட்டுகள் இருந்தது. குறிப்பாக பாத்தீங்கன்னா, பண மோசடி வழக்கு ஏற்கனவே நேற்று ஒரு சிறுமி புகார் கொடுத்திருந்த நிலையில் தற்போது அவர் உயிரிழந்திருக்கிறார். குறிப்பாக பாத்தீங்கன்னா, கடந்த 10ஆம் தேதியே அவர் இந்த எலிமருந்து சாப்பிட்டு தற்கொலை முயற்சி ஈடுபட்டிருக்கிறார். அதற்காக அவருக்கு விஷ முறிவு மருந்துகள் எல்லாம் கொடுக்கப்பட்டு அவர் வீடு சென்று மீண்டும் 3வது நாளிலே மீண்டும் ஒரு முறை தற்கொலை முயற்சி மேற்கொள்ளப்பட்டு சிகிச்சையில் இருந்த போதுதான் தற்போது அவர் உயிரிழந்திருக்கிறார். இந்த வழக்கில் மிகவும் முக்கிய நபராக பார்க்கப்பட்ட இவர் தற்போது உயிரிழந்திருக்கக்கூடிய நிலையில் இவருக்கு பின்னால் இருந்து செயற்பட்டவர்கள் எல்லாம் யார் யார் இதற்கு பின்னணியில் இருக்கிறார்கள் என்பதையும் போலீசார் தற்போது விசாரித்து வருகிறார்கள். விவரங்களை வழங்கியதற்கு நன்றி ரகு.